ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பாடியில் உள்ள போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டேங்க. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ எது அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஆடி 500 யூஸ் பண்ணி நிறைய பேர் போத்தீஸ் டிஜிகோல் சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இவங்களுடைய டிஜி சில்வர் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவும் நான் ஆல்ரெடி சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதோடைய லிங்க்கு இங்கே டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ் கொலுஸ்லாம் எடுக்கிறப்ப வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கலாம். இந்த மாதிரி ஆன்டிக்லாம் வாங்கும் போதில் எக்ஸ்ட்ரா வந்து மேக்கிங் சார்ஜாக எவ்வளோ போடுறாங்க, காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா, 999 காயினுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. டிஜி சில்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி அமௌண்ட் சேர்க்கும் போதில் நமக்கு நிறையா கிராம்ஸ் வந்து சேரும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்கும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் தெரியும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்களுடைய மற்ற ஃப்ளோர்ஸு இந்த கடையில் வந்து ஒரு 6 அப் டு 6 ஃப்ளோர்ஸ் வரை இருந்ததுங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன மாதிரி பொருட்கள் வச்சுருந்தாங்க, எதெல்லாம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே பார்க்கலாங்க. அது போக ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களோட ஃபுட் கோர்ட்டை வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே ஆசமான ஃபுட் கோர்ட்டுங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ இல்லையோ, ஃபுட் கோர்ட்டில் போய் தாராளமாக சாப்பிட்டு வர போகலாம். ரொம்ப பட்ஜெட்டபுளான ஃபுட் கோர்ட்டாக இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு கல்யாண சீர்வரிசை காம்போ தாங்க. இப்போ யாராவது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில்வர் பாத்திரம், அப்புறம் பூஜைக்கு ஏற்ற அந்த வெங்கல பாத்திரம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காம்போவாக போட்டு வச்சுருந்தாங்கங்க. கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு வச்சுருந்தாங்கங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த செட்டு காமிச்சே பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட வந்து 151 பொருட்கள் இருக்குது. ஸோ அதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,531 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு பிராஸ் செட்டு இருந்ததுங்க, வெங்கல செட்டு, அதாவது பூஜை ஜாமான்லாம் இருக்க மாதிரி. அதில் வந்து 19 பொருட்கள் இருக்குது. அதோடைய விலை வந்து ஒரு 25,099 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஒரு எலக்ட்ரிக் கெட்டிலு, மிக்சி, கிரைண்டரு, அயன் பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு 5 பொருட்கள் போட்டு அதோடைய ரேட் வந்து ஒரு 12,499 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போக ஒரு பெரிய ட்ராலி வச்சுருந்தாங்கங்க. அந்த ட்ராலியோட ரேட் 2,795 போட்டு மொத்தமாக இந்த காம்போ வந்து ஒரு 71,924 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த காம்போவாக வாங்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த செட்டுக்கு வந்து 10% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த செட்டில் வந்து ஒரு சில வெள்ளி பொருட்களும் வச்சுருந்தாங்க. பட் வெள்ளி வந்து இதில் இன்க்ளூட் இல்லைங்க. ஸோ இதெல்லாமே வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தது தான் இதெல்லாமே. இந்த வெங்கல பித்தளை செட்டு வந்து 25,000 அப்படின்னா எனக்கு ஒர்த்தாகவே தோணுச்சு. பட் எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சொல்ல தெரியலங்க. அதோடைய ரேட்லாம் எவ்வளோ ஒரு பொருள் இருக்கும், அது மொத்தமாக சேர்ந்து ஒரு 35,000 வருமா அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. உள்ளே நுழைஞ்சதுமே கடைக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ கொரியன் சீரீஸில் வர்றது பார்த்திங்கன்னா நிறைய இம்போர்ட்டடு பர்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பட் இதோடைய ரேட்டை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து 899. பட் போத்தீஸில் அவங்க போட்டிருந்த ப்ரைஸ் வந்து 629. ஸோ அதுவுமே ஆஃபர் ப்ரைஸுமே எனக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு 2 பேருக்குமே ஸ்கூல் ஷூ வந்து இங்கே அமைஞ்சதுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. 515, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 469 போட்டிருந்தாங்க. இது போக உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக 20% டிஸ்கவுண்ட்டு, அதில் 10% பண்ணியிருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு 10% இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து இங்கே வந்து ஷூ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் ஷூ அரௌண்ட் ஒரு 800 ருபீஸ்க்குள்ளே வந்து 2 பேருக்குமே ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி நிறைய இந்த ஸ்டேஷ்னரி கிட்டு, டோமக்ஸோடது, கிளாஸ்மேட்டோட நோட் புக்ஸு, இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இங்கே கிடச்சிது.
இது போக ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ், இப்போ வர ட்ரெண்ட்லி கலெக்ஷனான லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா வச்சுருந்தாங்கங்க. அந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி சைடில் வந்தால் ஒரு பிரம்மாண்டமான ஃபுட் கோர்ட்டுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஒரு சிலுன்னு ஒரு ஏசி மினி ஹால்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இருந்தது. இந்த ஏர்போர்ட்லலாம் வந்து இந்த மாதிரி இருக்குங்க கடைகள், அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃபுட் கோர்ட்டு. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் எனக்கு ரொம்ப நாமினலாக தாங்க இருந்தது. பிளெயின் பிரியாணி 100, எக் பிரியாணி 120, சிக்கன் பிரியாணி 130, மட்டன் பிரியாணி 150, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. குவான்டிட்டி வைஸும் எனக்கு ஓகேவாக தான் பட்டது. ஸோ அதே மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்து நித்யா அமிர்தத்துலேயும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நாங்கள் இந்த தடவை வந்து இந்த நான்வெஜ்ஜில் தான் பரோட்டாவும் அதுக்கப்புறம் பிரியாணியும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ டேரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து 6th ஃப்ளோர் தாங்க. ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாமே நல்லா அழகாக இருந்தது. எல்லா ரேஞ்சஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. அதாவது பட்ஜெட்டபிள் கலெக்ஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக வேணும், எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப லக்ஸரியாக வேணும் அப்படின்னா எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ஒரு ஜோடி வாங்கணும். அது வந்து இந்த வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை குலுலாம் வைக்கிறப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டிங்கிட்டு வைக்கிறப்ப நேச்சுரலாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேங்க. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நான் வாங்கணும்னு நினைக்கிற சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2000, 2500 அந்த மாதிரி போட்டிருந்தது. என்னடா ஒரு தொட்டியில் இருக்கிற ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இவ்வளவா அப்படின்னு நினச்சி பார்த்தா, இன்னும் ஒரு சிலலாம் அப்படியே நிஜமான பெரிய மரம் நம்ம உயரத்துக்கு இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 7000, 8000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஃபர்னிச்சர்ஸும் வந்து வீட்டில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ரூம் செட்டிங்க்கு எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. கார்பெட் வந்து நமக்கு நல்லா நீளமான கார்பெட், கிச்சன்லலாம் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய கார்பெட்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. 350, 400 அந்த மாதிரி நீளமான கார்பெட்லாம் அந்த ரேஞ்சில் வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் திவான் கட்டில் மாதிரிலாம் இருந்ததுங்க. இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 7000, 8000 ரேஞ்சில் இருந்தது. இந்த 6 சீட்டர் லக்ஸரி டைனிங் டேபிள்னு தாங்க சொல்லணும். அது மேலே வந்து மார்பிள், நல்ல திக்கான மார்பிள், ரொம்ப அழகாக இருந்தது. இது அரௌண்ட் ஒரு 1,18,000 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சோஃபா செட்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 8,000லேருந்து உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் வரையும் கூட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லேயே வந்து நிறைய டவல்ஸு, கார்பெட்டு, அதாவது நமக்கு லக்ஸரியாக இருக்கிற மாதிரி உள்ள கார்பெட்டு. இந்த டைனிங் டேபிள் பாருங்கள், நடுவில் உள்ளது மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுவும் லக்ஸரியான டைனிங் டேபிள் தாங்க. அரௌண்ட் ஒரு 98,000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிம்மினியோடு சேர்ந்து அந்த அடுப்பு இருக்கிற மாதிரி அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அதுவும் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இதை ஆர்டர் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்னிச்சர் கலெக்ஷன் வந்து காஸ்ட்லியாக அஃபோர்டபுளாக அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. அதே மாதிரி அதே ஃப்ளோரில் ஒரு சைடு ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்க. அது சத்யா ஏஜென்சிஸ் பேர் போட்டு இருந்தது. எனக்கு இந்த 6 ஃபீட் வால் மிரர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த வால் மிரர் வந்து அரௌண்ட் ஒரு 1699, ஒரு 1700 ரூபாய் இருந்ததுன்னா அப்படியே ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் எந்த ரூமில் வேணுமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரௌண்ட் ஒரு 7000 வந்ததுங்க. இதில் உள்ள வந்து எல்இடி லைட் இருக்குமா, நம்ம வந்து பிளாக் பாயிண்டில் சொருகிட்டோம்னா லைட் வந்துடும். இந்த ஓவல் ஷேப், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஆணி அடித்து ஹேங்கும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஸ்டாண்டு மாதிரி எந்த ரூமில் நமக்கு தேவையோ அங்கே வச்சுக்கலாம். அப்படியே எஸ்கலேட்டர் வழியாக வந்து அடுத்த 5வது ஃப்ளோருக்கு கீழே இறங்கி வந்தால் அங்கே செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து அங்கேயே நம்ம கண்ணு முன்னாடியே செக்கில் ஆட்டுறாங்கங்க. நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் 365, அதுக்கப்புறம் கடலெண்ணெய் வந்து 290, கோகோனட் ஆயில் வந்து 225, 1/2 லிட்டர், 1 லிட்டர் இல்லைங்க, 1/2 லிட்டர் வந்து 225 அப்படின்னு போட்டிருந்தது. பட் நான் வந்து இங்கே வீட்டுக்கிட்ட ஒரு செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வாங்குவேன். அதை விட எனக்கு வந்து இங்கே சாலிடாக ஒரு 40 ரூபீஸ் வந்து இங்கே கூட இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் நிறையா பேர் அவங்கவுங்க வாங்குகிற இடத்த விட இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ராசரி ஐட்டம்ஸு, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளோரில் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு லூஸ்லேயும் இருக்குது, பேக்கட் ஐட்டம்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டுட்ருந்தாங்க. இந்த 1 ஹவருக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுக்கிறப்ப பை 1 கெட் 1 ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க.
ஆனால் பர்டிகுலராக ஒரே மாடலில் நம்ம 2 saree எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரே மாடலில் பை ஒன் கெட் ஒன் சொல்லி 2 எடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு saree போதும், ஹாஃப் ரேட்டில் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில சாரீஸ்க்கு ஓகே சொல்கிறாங்க, ஒரு சில சாரீஸ்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொம்மை கட்டியிருக்க saree வந்து ப்ரௌனில் அந்த சாண்டல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 2800 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. இது வந்து முகூர்த்த பட்டு இதை வந்து அப்படியே நெஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 2500 to 600 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற saree வந்து டிவிகே saree. அந்த டிவிகே சின்னம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கிட்ட யானை வச்ச மாதிரி, அந்த மாதிரி தாங்க அந்த பார்டர் இருந்தது. இதிலே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2700 சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ க்ரீன் வித் ப்ரௌனு, அப்புறம் பர்பிள் வித் ப்ளூ, இந்த மாதிரி நல்ல யூனிக் கலர்ஸாக நிறையா சாரீஸ் அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு இந்த சாரீஸில் எந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த saree பிடிச்சிருந்ததுங்கிறதையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற saree வந்து பை ஒன் கெட் டூ ஃப்ரீ, அதாவது ஒரு saree எடுத்திங்கன்னா 2 saree வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக 3 saree சேர்ந்து 1995, அதாவது 2000 ரூபாய்க்கு 5 ரூபாய் கம்மிங்க. இது வந்து இப்போ சிங்கிள் சாரியாக எடுத்தோம்னா ஒரு 675 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. பட் நான் சிங்கிள் சாரியாக கேட்டால் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 saree எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை கிஃப்டிங் பர்பஸ்க்கு யாராவது பார்க்குறீங்க, கொஞ்சம் பட்ஜெட்டபுளாக வேணும் கல்யாணம் வீட்டுக்கெலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இதே மாதிரி சிங்கிள் saree மட்டும் நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 800, அரௌண்ட் 800 கிட்டே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது ஒரு மாதிரி சில்வர் கலர் இல்லாமல் கோல்டன் கலர் இல்லாமல் நல்ல டூயல் ஷேடில் கீழே வந்து அந்த ப்ரௌன் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் மெரூனில் அந்த டார்க் ப்ரௌனில் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த saree. உள்ள ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரி ஒர்க் போட்டு நல்லா ஒர்க் வச்ச ப்ளவுஸாகவே தாங்க இருந்தது. ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1985 பை ஒன் கெட் ஒன். அப்போ ஒரு சாரியோட ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 1000 ருபீஸ் தான் வருதுங்க. ஸோ 1000 ருபீஸ்க்கு இது நல்ல ஒர்த்தான சாரின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினா. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃபர்னு அவங்க டிஸ்பிளே போட்டிருந்தது தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வந்திருக்கேன். உள்ள கடல் மாதிரி இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணி காட்டன் சாரீஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 850 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி 1200 300 அந்த மாதிரிலாம் நிறையா இருந்ததுங்க. பட் எனக்கு வந்து இந்த காட்டன் saree கட்டினா நல்லா உடம்போடு நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு. பட் எனக்கு வந்து பொஃப்னு காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1435 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 850லேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 1300 1400 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. இந்த சாரீலாம் பார்த்திங்க அப்படின்னா 1595, கிட்டத்தட்ட 1600 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி டைப் சாரீஸ் தாங்க நிறையா இருந்தது. அரௌண்ட் ஒரு 300லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 வரையும் கூட போயிருந்தது. லினன் saree அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருந்ததுங்க. நான் அட்லாஸ்ட் இந்த கலெக்ஷனில் இருந்தாங்க 2 saree சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து மே மந்த் வந்து நாங்கள் வந்து போத்தீஸில் தான் அம்மாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அரௌண்ட் ஒரு 2500 கிட்டே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு எனக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் வவுச்சரும் அந்நேரம் ஒரு கிஃப்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கூப்பனை வந்து நம்ம இப்போ இந்த ஜூன் மந்த் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்கனாலும் அதுலேருந்து ஒரு 500 வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர் இல்லாத ட்ரெஸ் கலெக்ஷன் saree கலெக்ஷன்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சாரீலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காஃபி ப்ரௌன் கலரில் சனல் கலர் பார்டர் வச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 900 தாங்க வந்தது. எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த க்ரீன் டார்க் க்ரீனில் லைட் பீச் கலர், அதாவது ஆனியன் பிங்க்னு சொல்லுவாங்களா அந்த கலர் பார்டர் தாங்க. ஸோ இந்த saree வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சாரியுமே வந்து இந்த மாதிரி தான் செக்குடாக இருக்கிற மாதிரி உள்ள saree வந்து சூஸ் பண்ணேங்க. ஒரு சைடு பிளாக்கு, ஒரு சைடு வந்து ரெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக 2495, 2500 ரூபாய்க்கு 5 ரூபாய் கம்மி அப்படின்னதும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சாரியை வந்து அப்படியே வந்து 500 ரூபாய் கழிக்கிறத விட உங்களுக்கு வந்து நமக்கு கூப்பன் இல்லைன்னா 10%, கூப்பன் இருக்குது அப்படின்னா நமக்கு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க.
ஆக்சுவலாக இந்த saree எல்லாத்துக்குமே வந்து 10% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 1500 கிட்ட சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10% ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபர் போக பார்த்தீங்க அப்படின்னா 1300 சம்திங்காக என்னமோ வரும். ஸோ இந்த saree பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 985 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் 10% ஆஃபர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 800 சம்திங் தாங்க வந்திருந்தது. பில்லிங் செக்ஷன் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆஃபர் சாரீஸ்க்கெலாம் வந்து இந்த கூப்பன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து டோட்டல் பில்லு வந்து ஆஃபர் இல்லாமல் அந்த 10% இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் பில் பண்ணுறப்ப உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. 10% டிஸ்கவுண்ட்னா 2500க்கு 250 ருபீஸ் தாங்க டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதுவே வந்து நான் வவுச்சரை கழிச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 250 சேவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக அந்த 2 saree சேர்ந்து எனக்கு ஒரிஜினல் பில் வந்து 2500, ஆஃபர் போக 2000 அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணேன். ஓவராலாக இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.